ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் சென்னை ரெபிள்ஸ். எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா 390 அட்வென்ச்சர் BS6 எடிஷன். ஸோ இந்த வண்டி பற்றி சொல்லணும்னா இது ஒரு 790 அட்வென்ச்சர் பேஸ் பண்ண வண்டி வித் 390 இன்ஜின். ஸோ இந்த ஃப்ரேமை பார்த்திங்கனாலே தெரிஞ்சிருக்கும், இது ஒரு ஸ்ப்ளிட் ரிலீஸ் ஃப்ரேம், பட் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க வித் 390 இன்ஜின். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வெஹிக்கிளில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோ வந்து நிறைய ஆக்சரிஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஆல்ரெடி இந்த வெஹிக்கிள் வந்து ரொம்ப பர்பஸ்ஃபுல்லான வெஹிக்கிள் தான். இது நிறைய பர்பஸ் சர்வ் பண்ணும். அண்ட் இந்த ஆக்சரிஸ் வந்து இட் வில் மேக் இட் மோர் பர்பஸ்ஃபுல். இந்த ஆக்சரிஸ் வந்து இதோட பர்பஸை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுதுன்னே சொல்லலாம். ஸோ அவர் என்னென்ன ஆக்சரிஸ் போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லெக் கார்டு போட்டிருக்காரு, இம்ப்ரூவ்ட் லெக் கார்டு இது. தென் ஸ்டனாவோட ரியர் கேரியர் போட்டிருக்காரு. தென் சைலன்சருக்கு நம்ம ராயல் என்ஃபீல்டில் போகிற மாதிரி ஒரு கார்டு போட்டிருக்காரு. இந்த எக்ஸ்ட்ரா வந்து டூரிங் லைட்ஸ் போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸ்ட்ரா டூரிங் லைட்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ்க்கு ஒரு மாடல் போட்டு அப்கிரேட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லணும்னா இந்த வண்டியோட டிசைன் சூப்பராக இருக்குது. ஒரு அட்வென்ச்சர் பைக்னே சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சேம் ஹெட்லைட் தான், பட் இது வந்து ஃபிக்ஸட் ஹெட்லைட். நம்ம வந்து ஹேண்டில் பார் மூவ் பண்ணுறப்போ மூவ் ஆகாது. 790 ஹெட்லைட் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க வித் LED DRLோட. DRLனா டே டைம் ரன்னிங் லைட். அண்ட் எக்ஸ்ட்ரா நான் சொன்ன மாதிரி நம்ம ப்ரோ வந்து எக்ஸ்ட்ரா லைட் ஆட் பண்ணியிருக்காரு எக்ஸ்ட்ரா விசிபிலிட்டிக்காக நைட் ஓட்டுறப்போ. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மெஜலரோட டியூவல் பர்பஸ் டயர் கொடுத்துருக்காங்க. 19 இன்ச் அலாயிரம் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக அட்வென்ச்சர் பைக்ஸில் ஃப்ரண்ட் ரிம் பெருசாக தான் இருக்கும், அதனால் இதில் 19 இன்ச் இருக்குது. பட் ஸ்போக் ரிம் கொடுக்கணும், இவங்க வந்து அலாயிரம் கொடுத்துருக்காங்க. அட்வென்ச்சர் பைக்ஸில் அது வரவே வராது. தென் பார்த்தீங்கன்னா WP Apex அப்டேட்டட் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க வித் மோர் ட்ராவலே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா ஆஃப் ரோட் கொண்டு போகிறப்போ நமக்கு டேமேஜ் ஆகக்கூடாதுன்றதுக்காக. தென் ஃப்ரண்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 320 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க ஃபார் பெட்டர் ஸ்டாப்பிங் பவர். அதே 4 piston பை பிரேக் கேலிப்பர் தான் கொடுத்துருக்காங்க. அந்த கேலிப்பர் மாற்றவே இல்லை. ஸோ ரியரில் பார்த்தீங்கன்னா WP Apex மோனோஷாக் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரோ வந்து அதுக்கு ஒரு கவர் போட்டு வச்சிருக்காரு, ஏன்னா ஆஃப் ரோட் கொண்டு போகிறப்போ டஸ்ட் போய் அதில் புந்துடக்கூடாதுன்னு. தென் அதே மெஜில் டுவெல் பர்பஸ் டயர், பட் பின்னாடி வந்து 17 inch வீல் சைஸ், ஏன்னா வீல் சைஸ் கம்மியாக இருக்குது. இதில் 230 mm டிஸ்க் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க, சேம் as பிஃபோர். பை பிரேக் கேலிப்பர்ஸ் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைலன்சரில் நான் சொன்ன மாதிரி அவர் கார்டு போட்டு வச்சிருக்காரு, ஏன்னா யாரும் கால் வச்சா சூடுபடக்கூடாதுன்னு. டைல் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா டைல் லைட்ஸும் LED தான், இண்டிகேட்டர்ஸும் LED தான். யூஸ்வலாக KTMல எல்லாமே LED தான் இருக்கும். நிறைய டெக்னாலஜி இதில் லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளோட ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சேம் ஸ்ப்ளிட் ரிலீஸ் ஃப்ரேம் தான், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சீட்டோட ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பார்த்தீங்கன்னா 855 mm. இப்போ பார்த்தீங்கன்னா சீட் ஹைட் அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 200 mm. எதுக்குன்னா நம்ம ஆஃப் ரோட் போகிறப்போ நமக்கு வந்து கீழே அடிப்படாமல் இருக்கணுன்றதுக்காக. அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து பெல்லி பேன் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பெல்லி பேனில் எக்ஸ்ட்ரா கார்டு கொடுத்துருக்காங்க இந்த BS6ஓட கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரை ப்ரிவென்ட் பண்ணுன்றதுக்காக. அண்ட் இந்த ரேடியேட்டர் வந்து பெரிய ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க வித் 2 ஃபேன்ஸ், 2 ஃபேன் இருக்கும். அண்ட் ஆங்குலராக இருக்கும் இந்த ரேடியேட்டர். எதுக்காகனா மோர் ஹீட்டை வந்து இன்ஜின்லேருந்து வெளில எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்காக. ஸோ ஹீட்டை வந்து இன்ஜின்லேருந்து எமிட் ஆகிற ஹீட்டை கம்மி பண்ணணுன்றதுக்காக இவ்வளோ பெரிய ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஜின் வைஸ் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுவுமே சேஞ்ச் பண்ணல. 373cc 4 valve லிக்விட் கூல்டு இன்ஜின் தான். சேம் பவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. 43 horsepower, 37 Nm ஆஃப் டார்க். அதே எக்ஸாஸ்ட் தான். இதில் வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணி அப்ஸ்விஃப்ட் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம ஆஃப் ரோட் கொண்டு போகிறப்போ அடிப்படக்கூடாதுன்றதுக்காக. ஸோ இந்த எக்ஸாஸ்ட் சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே கேட்டு பார்த்துருங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ யூஷுவல் KTMோட சவுண்ட் இல்லைனாலும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நம்ம ப்ரோ வந்து சீட் கவர் எல்லாமே மாற்றிருக்காருன்னு நினைக்கிறேன், பட் சீட் மாற்றலை. சீட்டை பற்றி சொல்லணும்னா சீட் வந்து ரொம்ப யூஸாகவே வைடாகவும் இருக்குது, பட் சீட் வந்து லிட்டில் பிட் ஆடாக தான் இருக்குது. கொஞ்சம் கம்ஃபர்டபுள் லாங் போகிறப்போ கம்மியாகும்னு நினைக்கிறேன். ரியரில் குஷன் ஆட் பண்ணியிருக்காரு. தென் இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டரோட கூலண்ட் ரிசர்வாயர் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்காங்க. அங்கே வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லைன்றதுனால, ஏன்னா டேங்க் பெருசு. ஸோ டேங்க் பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இருக்கிற டெக்னாலஜி பற்றி பேசுவோம். இந்த வெஹிக்கிளில் வந்து ஸ்லிப்பர் கிளச்சு, டுவல் சேனல் ABS, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இது எல்லாமே ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க வித் குயிக் ஷிஃப்டர் ப்ளஸ் இல்லைனா பை டைரக்ஷனல் குயிக் ஷிஃப்டர்னு சொல்லலாம். ஸ்லிப்பர் கிளச்சுனா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அக்ரெசிவ் டவுன் ஷிஃப்ட் பண்ணுறப்போ நமக்கு வந்து ரியர் வீல் லாக் ஆகிறத ப்ரிவென்ட் பண்ணுன்றதுக்காக கொடுத்துருப்பாங்க. தென் டுவல் சேனல் ABSனால் நமக்கு என்னென்ன தெரியும், நமக்கு வந்து 2 வீலுமே பிரேக் அடிக்கிறப்போ லாக் ஆகாமல் இருக்கிறன்றதுக்காக டுவல் சேனல் ABS கொடுத்துருப்பாங்க. பட் இல்லை பை டைரக்ஷனல் குயிக் ஷிஃப்டர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பை டைரக்ஷனல் குயிக் ஷிஃப்டர்னால் என்னென்னா, அது ஃபர்ஸ்ட் MotoGPயில் ரேஸ் ட்ராக்கில் தான் கொண்டு வந்தாங்க. எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து கிளச்சு பிடிக்காமல் அப் ஷூட் பண்ணுறதுக்கும் டவுன் ஷூட் பண்ணுறதுக்கும் அதை யூஸ் பண்ணலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மில்லி செகண்ட் டைம் வந்து ட்ராக்கில் சேவ் பண்ணலாம். ஸோ அது வந்து ட்ராக்கில் ரொம்ப யூஸ்ஃபுல் ரேஸ் ஓட்டுறப்போ. பட் இதை வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து கன்சியூமர் வெஹிக்கல்லையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி கொடுத்த ஒரு வண்டி தான் 390 நியூ வெர்ஷனும் 390 அட்வென்ச்சரோட நியூ வெர்ஷனும். ஸோ குயிக் ஷிஃப்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குயிக் ஷிஃப்டரில் வந்து ஒரு சென்சார் கொடுத்துருப்பாங்க. நம்ம லெக் லைட்டாக இதில் வச்சு இப்படி ரைஸ் பண்ணோன்னே சென்சார் வந்து ECUக்கு சிக்னல் அனுப்பும், இக்னிஷன் டைமிங்கை கொஞ்சம் டிலே பண்ணு அப்படின்னு. அப்படி டிலே பண்ணுறப்போ நமக்கு வந்து இன்ஜின் வந்து ஸ்டாண்ட் ஸ்டில்ல வரும். அப்படி வரப்போ நமக்கு வந்து கியர்
ஷிஃப்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் கிளச்சு பிடிக்காமலே. இது வந்து சிங்கிள் மோஷன் தான். யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், கிளச்சு பிடிச்சி ஆக்சிலேட்டர் விட்டு கியர் கட் பண்ணுவோம். ஸோ அது வந்து டியூவல் மோஷன், இது வந்து சிங்கிள் மோஷன் தான். அதனால் இதில் வந்து இன்ஜினோட லோடும் கம்மியாக வரதுனால நம்ம ஈஸியாக ஷிஃப்ட் பண்ணிடலாம். இது வந்து இதெல்லாமே மில்லி செகண்டில் நடக்கிறதுனால நமக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே தெரியவே தெரியாது. அண்ட் ஷிஃப்ட்டும் குயிக்காக இருக்கும். கார்னர்லேயும் இந்த ஷிஃப்டிங் பண்ணலாம். ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். தென் செகண்ட் இருக்க பெரிய ஃபீச்சர் என்னென்னு கேட்டிங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல். ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீல் வந்து நம்ம ரோடோட டச் ஆகிறது பேர் வந்து ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா? இப்போ நம்ம இன்ஜின்லேருந்து பவர் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் வீலுக்கு போகுது. ஸோ ரியர் வீலில் தான் மொத்த லோடும் வந்து சப்ளை ஆகுது. அதாவது இன்ஜின்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற மொத்த பவரும் ரியர் வீலுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த ரியர் வீல் வந்து ரோடில் டச் ஆகிறது தான் ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல்னால் என்ன அப்படின்னு ஒரு கிளியர் வீல் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஹெவியாக மழை பெஞ்சிருக்கு. ஓகேங்களா? நம்ம கார்னரிங் பண்ணுறப்போ நமக்கு வந்து ரியர் வீல் ரேஸ் பண்ணால் ஸ்லிப் ஆகும்ல. அந்த ஸ்லிப் ஆகிறப்ப என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட் வீலோட ஸ்பீடும் ரியர் வீலோட ஸ்பீடையும் வந்து மேட்ச் பண்ணும். நம்ம ரியர் வீல் ஏன் ஸ்லிப் ஆகும்னா நமக்கு கிரிப்பு கிடைக்காம ரியர் வீல் வந்து அதிகமான ஸ்பீடு சுற்றும். எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம்னா ரியர் வீல் வந்து ஸ்லிப் ஆச்சுன்னா 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் சுற்றும். அதனால தான் வந்து அது கிரிப்பு கிடைக்காது. ஸோ அந்த டைம் என்ன பண்ணணும்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கிக் ஆகும். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட் வீலையும் ரியர் வீலையும் ஒரே ஸ்பீடில் லாக் பண்ணும். ஸோ ரியர் வீல் அதிகமாக சுற்றுதா ரியர் வீலோட ஸ்பீடை கம்மி பண்ணும். ஓகேங்களா? இதனால் வந்து நமக்கு ஸ்கிட் ஆகிறது ப்ரிவெண்ட் ஆகுது, ஸ்லிப் ஆகிறது ப்ரிவெண்ட் ஆகுது, நமக்கு வந்து மோஸ்ட்லி ஆக்சிடென்ட்ஸ் அவாய்ட் ஆகுது. ஸோ இது வந்து ரொம்பவே பெரிய ஃபீச்சர்னு சொல்லலாம் இந்த வண்டியில். ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ அப்படி வேணும் அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ அதை போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பார் வந்து ரொம்பவே வைடாக இருக்குது. ரொம்பவே வைடாக இருக்குன்னா கொஞ்சம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம 390 ரொம்ப வைடாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து கண்ட்ரோல் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அண்ட் நான் வந்து ரொம்ப ஹைட்டில் உட்காந்துருக்கிறதுனால ரோடில் வந்து பார்த்தா கிளியராக தெரியுது அண்ட் ஒரு பெட்டர் கண்ட்ரோல் கொடுக்குதுன்னே சொல்லலாம். ஸ்விட்ச் கியரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேம் 390 இருக்க அதே ஸ்விட்ச் கியர் தான், அதே குவாலிட்டி தான். நான் ஆல்ரெடி 390 வீடியோவில் போட்டிருப்பேன். 390 வீடியோ வேணால் மேலே லிங்க் பண்ணுறேன், போய் பாருங்கள். ஸோ சேம் அதே தான். இங்கே வந்து இந்த கிளஸ்டரை ஹேண்டில் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல் ஸ்விட்சஸ், இங்கே வந்து இண்டிகேட்டர் ஸ்விட்ச், இங்கே ஆரஞ்ச் ஸ்விட்ச், இங்கே வந்து செல்ஃப் ஸ்விட்ச், இங்கே வந்து இக்னிஷன் ஆன் ஆஃப் ஸ்விட்ச். ஸோ ஃபஸ்ட் ஸ்விட்ச் கிளஸ்டர் ஆன் பண்ணோன்னே ரெடி டு ரைஸ் யூஸ்வலாக KTMல லோட் ஆகிறதான் லோட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா டெல்டெயில் லைட்ஸ்லாம் இருக்குது. இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு ஆட் ஆன் பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல். அண்ட் கில் ஸ்விட்ச் எப்படி ஆன் பண்ணோன்னே நான் வந்து இப்போ இதை கண்ட்ரோல் பண்ணலாம். இது எப்படின்னா செட்குள்ளே போனதுக்கப்புறம் சேம் செட்டிங்ஸ் தான், பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. இல்லை எக்ஸ்ட்ரா வந்து வெர்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் செட்டிங்ஸில் போனேன்னா எனக்கு வந்து சர்வீஸ்குள்ளே போனோடனே வெர்ஷன் வந்து 1V07 இதுதான் வந்து புது அப்டேட்டட் வெர்ஷன். இதில் வந்து நம்ம ஹெட்செட் தனியாக ஃபோன் தனியாக வந்து பேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இதில் இருக்குது. மிச்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே சேம் தான், பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா KTM மை ரைடு, இது வந்து ஆப்பில் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஆடியோ, நேவிகேஷன், பேரிங் இதெல்லாம் பண்ணிக்கலாம். தென் ட்ரிப்ஸ் ஆர் டேட்டா போனோன்னா ட்ரிப் டேட்டா, வார்னிங் இதெல்லாமே இதிலே காமிச்சிரும். தென் மோட்டர் சைக்கிள்குள்ளே போனோன்னா MTC மோட்டர் சைக்கிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இது வந்து ஆன் பண்ணிக்கலாமா ஆஃப் பண்ணிக்கலாமா, இதான் ஆன்லேயே வச்சுருக்கேன் இப்போதைக்கு. ABSஸும் வந்து ஆன் ரோடா ஆஃப் ரோடா அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். தென் குயிக் ஷிஃப்டர் ப்ளஸ் வந்து ஆன் பண்ணிக்கலாமா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நம்ம கண்ட்ரோல் தான், நமக்கு வேணுன்ற மாதிரி இதை வச்சுக்கலாம். தென் செட்டிங்ஸ் போனோன்னா செட்டிங்ஸில் எல்லாமே இருக்குது. நம்மளோட ஃபேவரட்ஸ், நம்மளோட குயிக் செலக்டர் 1, 2 அதாவது 2 பேர் ஓட்டுறாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லா செட்டிங்ஸும் நம்ம வச்சுக்கலாம். தென் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆன் ஆஃப் பண்ணுறது, டிஸ்பிளே தீம் வந்து லைட்டாக இல்லை டார்க்கானு. ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆம்பியன்ட் சென்சார் கொடுத்துருப்பாங்க. நான் ஆல்ரெடி ஏத்தர் வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதில் ஆம்பியன்ட் சென்சார் கிடையாது. ஆம்பியன்ட் சென்சார் என்னென்னா நம்ம ஃபோனில் இருக்க மாதிரி ஒரு சென்சார். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி கை வச்சோடனே இது அப்படியே டார்க்காக மாறிடும். பார்த்தீங்களா டார்க்காக மாறுதா? ஸோ இது வந்து ஆம்பியன்ட் சென்சார்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபோனில் இருக்க அதே சென்சார் தான். தென் ஷிஃப்ட் லைட்டும் நம்மளே மாற்றிக்கலாம், கிளாக்கும் நம்மளே மாற்றிக்கலாம், யூனிட்ஸும் நம்மளே மாற்றிக்கலாம், லாங்குவேஜும் நம்மளே மாற்றிக்கலாம். சர்வீஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாமே நம்மளே மாற்றிக்கலாம். ஸோ இதில் யூஸ்வலாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப் 1, ட்ரிப் 2, டேட்டு, பேட்டரியோட வோல்டேஜ், ஃபியூல் ரேஞ்சு, ஃபோன் சிக்னல், ஃபோன் பேட்டரி, டைமு, அதுக்கப்புறம் ஃபியூல் லெவல் சென்சார், ஹீட் லெவல் சென்சார் அண்ட் டேக்கோமீட்டர். இதில் வந்து ஸ்பீட் சென்சார், கியர் இண்டிகேட்டர், ஓடோமீட்டர், ABS ரோடு இல்லைனா ஆஃப் ரோடான்னு காட்டுறது, MTC ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு சொல்லி காட்டுறது. ஸோ இதில் இவ்வளோ விஷயம் இருக்குது. அண்ட் இதில் அதே மாதிரி ஷிஃப்ட் லைட் இண்டிகேட்டர் இப்போ வரைக்கும் வரல. நம்ம செட் பண்ண RPM ரேஞ்ச் ரீச் பண்ணோடனே மொத்த கிளஸ்டர் வந்து கலர் மாற ஆரம்பிச்சிடும். அண்ட் எக்ஸ்ட்ராவே இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12 volt சார்ஜிங் போட்டு நம்ம காரில் போடுற மாதிரி ஒரு சார்ஜ் எடுத்துங்க சொல்லிவிட்டு நம்ம ஃபோனை அப்படியே டேரெக்டாக சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து GPS மவுண்ட், இதை கழட்டினோன்னா இதில் வந்து GPS வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வண்டி வந்து ரோடுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஓகே பை கைஸ். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து நான் ரோடு கொண்டு வந்துட்டேன். இந்த வண்டி வந்து அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள் தானடா, ஏன் வந்து ஆஃப் ரோட் கொண்டு போகாமல் ஹைவேல ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் கொஸ்டின் ரொம்பவே கரெக்டாக. அந்த கொஸ்டினுக்கு நான் ஒரே செகண்டில் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட ரைடிங் ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹைவேல ஓட்டுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஹேண்டில் பார் வந்து ரொம்ப வைடாக இருக்குது. சீட் ஹைட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால
நான் வந்து ஏதோ வண்டிக்கு மேலே உட்காந்து ஓட்டுற மாதிரி தெரியுது, ஏதோ எஸ்யூவி காரில் உட்காந்து போகிற மாதிரி இருக்குது. அண்ட் எனக்கு இது வந்து ரொம்பவே கமாண்டிங் பொசிஷன் கொடுக்குது. ஸோ ரோட்டில் இருக்கிறது அப்படியே கிளியராக தெரியுது, இங்கேருந்து அங்கே இருக்கிறது எல்லாமே கிளியராக தெரியுது. அதனால் வண்டி ஓட்டுறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. செகண்ட் ஒரு ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சீட் ஹைட் தான் சொல்லுவேன். இந்த சீட் ஹைட் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால ஷார்ட்டர் ரைடர்ஸ்க்கு வந்து ரொம்பவே கஷ்டம் தான் இது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா 5'7", எனக்கு வந்து ஒரு சைட் டிப்டோ பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த வண்டி வந்து ஆல்ரெடி சீட் ஹைட் அதிகம். நம்ம ப்ரோ வந்து 6.2ன்றதுனால அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, சஸ்பென்ஷனை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி டாப் மோஸ்ட் பொசிஷனில் வச்சிருக்காரு. ஸோ டிப்டோ பண்ணுற மாதிரி தான் இருக்குது எனக்கு. அண்ட் இந்த வண்டி வந்து ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. வைப்ரேஷன்லாம் லைட்டாக இருக்குது, ரொம்பலாம் இல்லை. பட் இன்னும் கொஞ்சம் டேம்பிங் பண்ணியிருக்கலாம். மேபி அப்டேட்டட் வெர்ஷன்ஸில் அது கண்டிப்பாக டேம்பிங் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சீட்டோட கம்ஃபர்ட் பற்றி சொல்லணும்னா சீட் வந்து ரொம்ப யூஸாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சீட் வந்து ரொம்ப யூஸாக இருக்கிறதுனால உட்காரதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் சீட் வந்து கொஞ்சம் ஆடாக இருக்குது. எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஏதாவது குஷன் வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப லாங் எடுத்துகிட்டு போகிறோம்னா. சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து ஸ்டிஃபர் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி ஹைவேஸ் வந்து டேக்கிள் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ வந்து நம்ம மெயின் கொஸ்டினுக்கு வருவோம். இது ஏன் ஆஃப் ரோட் கொண்டு போகல, இது வந்து அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், இது வந்து அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள் தான். நம்ம வந்து மோர் ஓவர் டூரிங்க்கே மேஜராக இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் அக்கேஷனல் ஆஃப் ரோடிங் கொண்டு போனீங்கன்னா ஓகே ஃபைன், இந்த வெஹிக்கிள் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் ஏன் வந்து இதை நம்ம கம்ப்ளீட் ஆஃப் ரோட் கொண்டு போக முடியாது ஹிமாலயன் மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து இல்லை அலாய் ரிம் கொடுத்துருக்காங்க, ஸ்போக்ஸ் ரிம் கிடையாது. அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள்ஸ்னாலே ஸ்போக்ஸ் ரிம் தான் யூஸ்வலாக கொடுப்பாங்க. கேடிஎம்மோட 790 பைக்ஸ் பார்த்தீங்கனாலே அதில் வந்து ஸ்போக்ஸ் ரிம் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து அலாய் ரிம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ட்ராபேக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து ஸ்டிஃபர் சைடில் இருக்குது. அதனால் என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஃப் ரோட் கொண்டு போகிறப்போ நமக்கு பள்ளமும் மேடும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ சஸ்பென்ஷன் வந்து சாஃப்ட்வேர் சைடில் இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸ்லிப்பர் சைடில் இருந்தால் ரோட்டில் ஒரு சின்ன கல் இருந்தாலும் அதில் ஏற்றும் போது நம்மளே தூக்கி போட்டுரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோடில் நான் பாருங்கள், ரோடு இதுலேயும் அன்ஈவனாக தான் இருக்குது. ஸோ அதுலேயே வந்து நமக்கு ஜர்க்கு தெரியுது. ஸோ சஸ்பென்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் பண்ணலாம். இல்லை சஸ்பென்ஷன் வந்து லைட்டாக ஸ்டிஃபர் சைடில் தான் இருக்குது. கமிங் டு த மேஜர் பாயிண்ட், இதோட டேங்க் சைஸ். இதோட டேங்க் சைஸ் பார்த்தீங்கன்னா 14.5 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 14.5 லிட்டர்ஸ் வந்து நமக்கு லாங் எடுத்துகிட்டு போகிறப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்னு சொல்லுவேன். நம்ம ரொம்ப லாங் போகிறோம்னா நமக்கு வந்து அடிக்கடி ரீஃபில் பண்ண வேண்டியது வேண்டாம். ஏன்னா இந்த வண்டி வந்து அரௌண்ட் 23 to 25 kmpl நமக்கு மைலேஜ் தரும். சேம் 390 ஃபிகர்ஸ் தான். பட் இந்த வெயிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனதுனால நமக்கு மைலேஜ் 1 கிலோமீட்டர்லேருந்து 2 கிலோமீட்டர் ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே நிறைய இருக்குது. பட் அதை நம்ம புஷ் பண்ணி ஓட்டாமல் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா இதுலேருந்து ரொம்ப நல்ல மைலேஜ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 அவருக்கு வருது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. தென் இதோட டெக்னாலஜிஸ். ஸோ ஏபிஎஸ் வந்து இதில் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன், டியூவல் சேனல் ஏபிஎஸ். பட் அதை வந்து நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அதாவது ரியர் ஏபிஎஸ் மட்டும் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னா ஆஃப் ரோட் போகிறப்போ வந்து நமக்கு ரியர் ஏபிஎஸ் ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ரியர் பிரேக் அடித்து ஸ்கிட் பண்ணி டர்ன் பண்ணிக்கலாம். அது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்னு சொல்லுவேன். அண்ட் ஆக்சுவலி ட்ராக்ஷன் கண்ட்ரோல்னால் என்ன அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ட்ராக்ஷன் கண்ட்ரோல்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு ரியர் வீலில் இருந்து நமக்கு எந்த வீலில் வந்து பவர் சப்ளை ஆகுதோ அந்த வீல் வந்து ரோடை டச் பண்ணுறப்போ கிரியேட் பண்ணுறது தான் ட்ராக்ஷன். ஸோ அந்த ட்ராக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இப்போ இந்த ரோட்டில் போயிட்டு இருக்கோம், திடீர்னு மழை பெய்யுது, நமக்கு வந்து ரியர் வீல் வந்து ஸ்லிப் ஆச்சு அப்படின்னா அதிகமான ஸ்பீடில் சுற்றும். அந்த வீலோட ஸ்பீட் வந்து ஃப்ரண்ட் வீலோட ஸ்பீடோட அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து ஃப்ரண்ட் வீலோட மேனேஜ் பண்ணுறதுக்கு ரியர் வீலோட ஸ்பீடை கம்மி பண்ணி நமக்கு வந்து ஸ்கிட்டையும் ஸ்லிப்பையும் வந்து தடுக்கிறது பேர் தான் ட்ராக்ஷன் கண்ட்ரோல். ஸோ அது வந்து இந்த வண்டியில் ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது. அண்ட் நான் ஆல்ரெடி கியர் ஷிஃப்ட் பண்ண போய் பார்த்துருப்பீங்க, 2 வாட்டி வந்து குவிக் ஷிஃப்ட் யூஸ் பண்ணியிருப்பேன். அதாவது கிளச்சை பிடிக்காமல் கியர் அப் ஷிஃப்ட் பண்ணியிருப்பேன், கியர் டவுன் ஷிஃப்ட்டும் பண்ணியிருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் 5th வந்து ஒரு 7000 RPMல போயிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆக்சிலேட்டர் டவுன் பண்ணுவேன்னா கிளச்சு பிடிக்க வேணா, அப்படி தள்ளி விட்டேன்னா கியர் வந்து அப் ஷிஃப்ட் ஆயிரும். இது வந்து நமக்கு ரோட்டில் ஓட்டுறப்போ ரொம்பவே சிம்பிளாக இருக்குது அண்ட் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு ரோட்டில் ஓட்டுற ஃபீலே ரொம்ப சூப்பராக இருக்குது இதில். அண்ட் டவுன் ஷிஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா கஷ்டமே இல்லாமல் இருக்குது. நான் எதுவுமே பிடிக்கல, அப்படியே ஸ்பீடும் கம்மி பண்ணல, டவுன் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ரேஞ்சில் இந்த ப்ரைஸில் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் தர ஒரே கம்பெனி வந்து கேடிஎம் மட்டும் தான். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் எனக்கு கேடிஎம் ஃபேன் பை தான், அதுக்காக நான் கேடிஎம் ப்ரைஸ்லாம் பண்ணல. 4 கிளைமேட் மாறிடுச்சு இது வரைக்கும். இப்போ தான் மழை பெஞ்சு அதுக்குள்ளே வெயில் அடிக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு பெட்டர் டூரர் வெஹிக்கிள் வித் அக்கேஷனல் ஆஃப் ரோடிங் போகணும் அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அட்வென்ச்சருக்குள்ளே போகிறீங்கன்னா இது ஒரு பெட்டர் ஸ்டார்டர் பைக்னு நான் சொல்லுவேன் அட்வென்ச்சருக்கு. ஏன்னா இவ்வளோ ரைடர் ரைட்ஸ், அதாவது ரைடருக்கு ஹெல்ப் பண்ணுற இந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து உங்களோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் சிம்பிளாக மாற்றிடும். அண்ட் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது. அது ஈஸியாக நம்ம அட்வென்ச்சர் பைக்கிங் உள்ள போயிட்டு அட்வென்ச்சர் பைக்கிங்கை பற்றி கற்றுக்கலாம். அண்ட் இந்த டயர் கிரிப்பை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். மெட்ஸில் டயர் கிரிப்பை பற்றி நான் ஏற்கனவே 2 வீடியோவில் சொல்லியிருக்கேன். மெட்ஸில் டயர் கிரிப் எப்பவுமே சூப்பராக இருக்கும். அண்ட் இது டியூல் பர்பஸ் டயர்ன்றதுனால நமக்கு வந்து ஆஃப் ரோட் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். யூஸ்வலாக கேடிஎம்மோட பிக்கப் பற்றி நான் சொல்ல வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரிவ்யூ பண்ணோன்னே வண்டி பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக ஏறுதுன்னு.
பார்த்தீங்கன்னா 150 160 இதெல்லாம் போகிறது ஒரு மேட்ரியல் இந்த பைக்கில். பட் அட்வென்ச்சர் வந்து ஆல்ரெடி வெயிட் அதிகம். ப்ரோ வந்து ஆக்சரிஸ் நிறைய போட்டு ஆல்மோஸ்ட் லைக் 10 kgs வெயிட் ஏற்றிருக்காரு. ஸோ இது வந்து வண்டியோட ஸ்பீடை கொஞ்சம் குறைச்சிடுது. பட் ஸ்டில் அந்த 390யோட பர்ஃபார்மன்ஸ் அப்படியே இருக்குது இந்த இன்ஜினில். ஸோ இது வந்து 390யோட வெயிட் அதிகம்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 390யோட வெயிட் அதிகமாக இருந்தாலும் 390யோட ரொம்ப ப்ராக்டிக்கலான வெஹிக்கிள் அண்ட் சென்சிபிளான ஆப்ஷன் இது தான். ஏன்னா இதில் வந்து நமக்கு ரைடிங் கம்ஃபர்ட் கொஞ்சம் நல்லா இருக்குது 390யோட. அண்ட் ஹீட் வந்து ரொம்ப மேனேஜ்மெண்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா பெரிய ரேடியேட்டர் டியூவல் ஃபேன் கொடுத்துருக்கனால ஹீட்டுன்றத ஒன்று எனக்கு தெரியவே இல்லை. நான் எவ்வளோ தான் வண்டியை புஷ் பண்ணாலும். ஸோ பார்த்தீங்கன்னா ஹீட் பார் ஒன்றும் ரைஸே ஆகலை, நல்லா மெயின்டைன் ஆகுது. நம்ம வந்து கம்ப்ளீட் ஆஃப் ரோட் போகிறப்போ இது ஏன் சூட்டபிள் இல்லைன்னு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஆஃப் ரோட் போகிறப்போ மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் லைக் இப்போ கம்ப்ளீட் ஆஃப் ரோட் போகிறோன்னா நம்ம வந்து இப்படி நின்றுட்டு தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். இப்படி நின்றுட்டு ஓட்டுறப்போ வந்து நமக்கு ஹேண்டில் பார் வந்து கீழே இருக்குது, ஹேண்டில் பார் வந்து கொஞ்சம் மேலே இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஆஃப் ரோட்டில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கு வந்து நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஹேண்டில் பார் ரைசஸ் போட்டு ஹேண்டில் பார் ரைட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம ஆஃப் ரோடு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வண்டி யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டி வந்து எனக்கு ஒரு என்ட்ரி லெவல் டூரர் பைக் அண்ட் அட்வென்ச்சர் பைக் வேணும் வித் 390 பவர் அண்ட் 390 மைலேஜ் அண்ட் குட் ஹேண்ட்லிங் 390யோட அப்படின்றவங்களுக்கு இது ரொம்பவே நல்ல ஆப்ஷன். ஏன்னா இந்த WP Apex சஸ்பென்ஷன்லேருந்து வர ஃபீட்பேக் வந்து எனக்கு ஷோவிலேருந்து வர ஃபீட்பேக் மாதிரி இருக்குது. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃபீட்பேக்கும். அண்ட் ஃப்ரண்ட்டில் இருக்க ஸ்டெபிலிட்டியும் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த வெஹிக்கிளில். 200லேருந்து அப்கிரேட் ஆகிறேன், இல்லை அதர் பிராண்ட் பைக்ஸ்லேருந்து எனக்கு அப்கிரேட் ஆகிறேன் அப்படின்றவங்களுக்கு இது ரொம்பவே நல்ல ஆப்ஷன். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இவ்வளோ டெக்னாலஜி ஃபீல்டு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் ஆஃப் த பைக் அப்படின்னா இது 390 அட்வென்ச்சர் தான் சொல்லுவேன். ஸோ இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் இன்னைக்கு ரேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அரௌண்ட் 3,52,000 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த மிரர்ஸோட ஃபீல்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக எல்லா 390லையும் இல்லை எல்லா KTMலையும் இருக்கும் அதே ஃபீல்ட் ஆஃப் வியூ தான், அவ்வளோலாம் இருக்காது. ப்ளஸ் நம்ம வந்து அதிகமான RPM போனோடனே இது வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒரு பெட்டர் மிரருக்கு நீங்கள் ஆட் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா ஸ்பீட் வந்து 103 போயிட்டு இருக்கேன், பின்னாடி எந்த வெஹிக்கிளும் வரல, த்ராட்டில் விட்டாச்சு. பிரேக்கோட ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வண்டியை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் அட்வென்ச்சர் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக இதை தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் வந்து வேறு எந்த பைக்ஸும் இப்போ ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. அண்ட் KTMோட ஸ்பேஸும் வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் சீப்பர் தான். ஸோ இது பெஸ்ட் ஆப்ஷனே நான் சொல்லுவேன். அண்ட் இவ்வளோ நேரம் நான் ஓட்டிகிட்டு இருக்கேன் இந்த வண்டியை, எனக்கு கொஞ்சம் கூட ஹீட்டும் ஃபீல் ஆகலை, வைப்ரேஷனும் ஃபீல் ஆகலை. நான் RPM ரேஸ் பண்ணால் கண்டிப்பாக எனக்கு வைப்ரேஷன் ஃபீல் ஆகும். பட் நான் ஹைவே க்ரூசிங்க்கு நான் இன்னும் 7,000 8,000 RPMல ஓட்ட போகிறதில்ல. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்னே நான் சொல்லுவேன் ஆஃப் ரோட் போகிறது தான். ஸோ கம்ப்ளீட்டாக ஆஃப் ரோட் கொண்டு போகிறப்போ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டு போகிறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அண்ட் இந்த ஹேண்டில் பார் ரேசர் அப்கிரேட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்னு சொல்லுவேன். ஸோ guys, உங்களுக்கு இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இந்த பை டைரக்ஷன் குவிக் ஷிஃப்டர், அப்புறம் இந்த ABS பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வேணும்னாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஸோ அதை பற்றின ஒரு கிளியர் ஒப்பீனியன் வியூ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோவை ஆஸ் யூஷுவல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள், இன்னும் நிறைய கண்டென்ட் வந்துட்டுருக்கு. ஸோ பை guys.